நடிகர் கஞ்சா கருப்புவிடம் வாடகை நிலுவைத் தொகை கேட்டால் அவர் மிரட்டுவதாக வீட்டின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு வாடகைக்கு வீடு ஒன்று எடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் கஞ்சா கருப்பு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நடிகர் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாகவும் தகாத நடைமுறைகளை மேற்கொண்டு வீட்டை லாட்ஜ் போல மாற்றிவிட்டதாகவும் கூறினார். தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை. நான் இப்பெல்லாம் அது கேட்கும்போது நான் கொடுத்துறேன்னு சொன்னார். கடந்த வருடம் ஜனவரி மாதம் என்னோட ஓன் பர்பஸுக்காக தான் நான் வீடை கேட்டேன், நீங்கள் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ காலி பண்ணி சொன்னார், ஆனால் பண்ணவே இல்லை. ஆனால் செப்டம்பர் மாதம் நான் பார்க்கும்போது வீட்டில் அவர் இல்லை, அதுக்கு வந்து வேற ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னு கேட்டால் நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்போ அந்த டைம் நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லாக மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடுக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் நான் கால் பண்ணி கேட்குறேன், இதுதாங்க வீடு எங்க இது பண்ணுங்க, எப்போ காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னால் நான் வந்தான்னா கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியாக கொலை விட்டார். அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது.